கண்கள் கலங்கி உலகம் முழுவதும் இருள் கவ்வியதாய் உணர்ந்த அந்த கணத்தில் உனக்கொரு மாபெரும் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அந்த அதிர்ஷ்டம் இன்று உன் வாழ்வின் வாசலில் வந்து நிற்கிறது. ஏனென்றால் என் செல்லமே, நீ இனி ராஜயோகம் எனும் ஒளியை அடையப் போகிறாய். அந்த ஒளியின் வெம்மை என்னை உன் திசை நோக்கி இழுத்து வந்தது. உன் வாராகி தாய் உன்னை தேடி உன் ஆன்மாவின் குரலை கேட்டு இங்கு வந்து நிற்கிறாள். இந்த தருணத்தின் ஆழத்தை நீ முழுமையாய் உள்வாங்கிக் கொண்டால் உன் கண்ணீருக்கு காரணமான அதே விஷயம் இனி உனக்கு முடிவில்லா நன்மைகளை வாரி வழங்கப் போவதை நான் உனக்கு காட்டுவேன். எதற்காக உன் நெஞ்சம் உடைந்து போனதோ அதிலிருந்தே உன் மிகப்பெரிய எழுச்சி தொடங்கப் போகிறது. நீ வெட்கி தலைகுனிந்த இடத்தில் உன்னை வாழ்த்தக்கூடியோர் கூடுவார்கள். நீ உதவாக்கரை என்று ஒதுக்கப்பட்ட அதே மனிதர்கள் உன் முன்னே வந்து கைகட்டி நிற்பார்கள். இதுதான் ராஜயோகத்தின் வேகம். நீ கேட்காமலேயே உனக்கான மாற்றங்களை அது நிகழ்த்தி காட்டும். இந்த வாழ்க்கை எனும் பயணத்தில் நீ விழுந்த ஒவ்வொரு முள்கூரையும் நினைத்து இனி உன் மனசை அரிக்க விடாதே. உனக்கு வேதனை தந்தவர்கள் யாரும் அத்தகைய உயரத்தில் இல்லை என் கண்மணி. அவர்களிடம் உண்மையான வலிமை இருந்திருந்தால் வேறொரு உயிரை காயப்படுத்தும் தேவையே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. தனக்குள் ஒளியே இல்லாதவர்கள் பிறர் மீது நிழலை வீசி தங்களை பெரிதாய் நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த நிழலை பார்த்து அவர்களை மாபெரும் சக்தியாய் நீ கற்பனை செய்து கொண்டாய். உன் அச்சமே அவர்களை அசுரர்களாக்கியது. உன் தயக்கமே அவர்களை ஆயுதமாக்கியது. இனி இந்த விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு கணம் சிந்தித்துப் பார். எத்தனை முறை உன் தூக்கத்தை கெடுத்திருக்கிறார்கள், எத்தனை முறை உன் புன்னகையை கொள்ளையெடுத்து இருக்கிறார்கள். இவை யாவற்றையும் ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்களுக்கு உன் மன அமைதியின் விலையை ஏன் நீ காட்ட வேண்டும்? நீ சராசரியான மகிழ்ச்சியோடு பெரும் புயல்கள் ஏதுமின்றி வாழ வேண்டியவன். ஆனால் நீயோ உன்னையே துன்பம்தான் விதி என்று நம்ப வைத்துக் கொண்டாய். வாழ்க்கை என்பதே சோதனைதானா என்ற கேள்வியோடு ஒவ்வொரு பொழுதையும் சுமையாக்கினாய். இறைவனிடம் கதி கேட்டு நிற்கும் உன் நிலை கண்டு இந்த தாயின் நெஞ்சம் துடிக்கிறது. ஆனால் இன்று அந்த பழைய பக்கங்களை கிழித்தெறிந்துவிடு. உனக்கு காயங்களோ ஏமாற்றங்களோ துரோகங்களோ ஏதும் நடக்காத ஒரு புத்தம் புதிய பிறவியை இப்போதே தொடங்கு. உன் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அதில் அச்சத்தின் மைக்கரை எதுவும் படியவில்லை. கடந்த காலத்தின் பிணிச்சுமைகள் கரைந்து போயின. இந்த தருணத்தில் நீ முழுமையாய் புதியவன். அந்த புத்துணர்ச்சியோடு என்னை நோக்கி முதல் அடி எடுத்து வை. இந்த வாராகி அம்மன் சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் உன் வருங்காலத்தின் சிற்பமாக மாறப்போவதை நீ விரைவில் உணர்வாய். இப்போது உனக்கான மிக முக்கியமான முதல் பணியை சொல்கிறேன். உன் ஆன்மாவை கடித்து குதறும் சில பற்களை அறுத்து விட வேண்டும். உறவுகள் என்ற பெயரில் உன் இரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுணிகளை உனது வாழ்க்கை மரத்திலிருந்து வெட்டி வீழ்த்த வேண்டும். சமூகம் சொல்லும் எப்படியும் பொறுத்துப்போ என்கிற முட்டாள்தனமான பாடத்தை முதலில் உன் அகராதியிலிருந்து தூக்கி எறி. எந்த உறவும் புனிதமானது அல்ல. எப்படிப்பட்ட உறவும் நீ அனுபவிக்கும் மன உளைச்சலை விட பெரியது அல்ல. எது தெய்வீகமானது? நீ ஒரு வார்த்தை சொல்லும் முன்பே உன் கண்ணீரின் உப்பை உணர்பவர்கள். நீ எந்த படுகுழியில் விழுந்தாலும் நான் இருக்கிறேன் என்று எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி நிழலாய் இருப்பவர்கள். உன் வெற்றியில் தலைக்கணம் கொள்ளாமல், உன் வீழ்ச்சியில் விலகி ஓடாமல் உன்னை அப்படியே ஏற்பவர்களே உண்மையான பொக்கிசங்கள். இதற்கு நேர்மாறாக உன் வழியில் ருசி காணும் ராட்சச உறவுகளை நீயே உன் மார்போடு அணைத்து உன் மூச்சை இறுக்கிக் கொள்கிறாயே என் தங்கமே. உன் முகத்தில் விழும் ஒவ்வொரு துளி நீரையும் ரசித்து பார்த்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் என்று மனதுக்குள் கள்ளச்சிரிப்பு சிரிப்பவர்களை நீ இன்னும் நம்மால் என்று நம்புகிறாயே. இந்த நம்பிக்கையே உன்னை மீண்டும் மீண்டும் சிதைக்கும் முதல் ஆயுதம். இன்றே இப்போதே உனக்குள் இருந்து அந்த நஞ்சை வெளியேற்று. உன் துயரத்துக்கு காரணமான உன் தன்னம்பிக்கையை துளைத்த
உன் மன அமைதியை சூறையாடிய முகங்களிடமிருந்து ஒரு முடிவான விடை பெறுதலை நிகழ்த்து. அந்த முகம் எவ்வளவு நெருக்கமானதாக இருந்தாலும், இரத்த பாசமாக இருந்தாலும், வாழ்க்கையின் மிக பெரிய கருணை கொலையை நிகழ்த்தியவர்கள் அவர்களே. இந்த வாராகி தாய் உனக்குச் சொல்லும் ஆணை இது. உன் பாரத்தை முழுவதையும் என் தோளில் போட்டுவிட்டு நீ விடுதலையாகிவிடு. இவ்வளவு நாள் இத்தனை தியாகம் செய்து வளர்த்த பந்தம் இப்படி ஒரே நொடியில் விட்டு விலகுவதா என்று உன் மனம் கேட்கும் என்று அறிவேன். ஆனால் உண்மையை கேள், நீ வளர்த்தது பந்தமல்ல, உன் பலவீனத்தை சுற்றி பின்னப்பட்ட ஒரு சிறைக்கூடு. அந்த கூட்டினுள் நின்று உலகமே இருண்டு விட்டதா எண்ணி இனி எதுவும் மிச்சமில்லை, எல்லாம் முடிந்தது என்று நீ மனம் உடைந்த இரவுகள் எத்தனை! அன்று உன் அருகில் ஒரு துளி ஆறுதல் தர அந்த உறவுகள் வரவில்லை. மாறாக நீ விழுந்த குழியில் மேலும் சேற்றை வாரி இறைக்கவே அவர்கள் போட்டி போட்டார்கள். அவர்களின் முகத்தில் ஒரு பொய்யான பரிதாபம், ஆனால் நெஞ்சுக்குள் நன்றாக வேண்டும் என்ற நயவஞ்சகம். அதை நீ மறந்து போவதா? ஒருபோதும் மறந்து விடாதே. அந்த ஞாபகம்தான் உனக்கு முதுகெலும்பாக வேண்டும். இதுதான் உனது மிக பெரிய சாபக்கேடு. சில பொல்லாத வார்த்தைகள் பேசியவர்கள் ஒரு நாள் தேனை பூசியது போல் 2 இனிய சொற்களை உன் காதில் விட்டால் போதும், உடனே நீ உருகிவிடுவாய். உன் காலடியில் கிடந்த கத்தியை மறந்து, ஒருவேளை நான் தான் தவறாய் புரிந்து கொண்டேனோ என்று தேவையில்லாத குற்ற உணர்வுக்குள் மூழ்குவாய். உனது மன்னிக்கும் குணம் ஒரு வரம், ஆனால் அதை தகுதியற்றவர்களிடம் பயன்படுத்தும் போது அது உனக்கே வைக்கும் சாபமாக மாறிவிடுகிறது. உன் மன்னிப்பு அவர்களின் திமிரை மட்டுமே வளர்க்கும். உன் கருணை அவர்களின் அடுத்த குற்றத்துக்கு உரமிடும். இனி உன் இதயம் மிக கவனமாக செயல்பட வேண்டும். பழைய பாடங்களை அழித்துவிட்டு மீண்டும் அதே பள்ளிக்கூடத்தில் சேராதே. இந்த அன்னை உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உனது எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களையும் தடுத்து நிறுத்திய பெரிய கதவுகளாக இருந்தவர்கள் இந்த போலி முகங்களே. நீ எவ்வளவு நேர்மையாக அழகாக பழகினாலும் அதிலும் ஒரு குற்றம் கண்டுபிடித்து உன் காற்றில் விஷத்தை கலப்பதே அவர்களின் மூச்சாக இருந்தது. உன் பெயரை சேறு பூசவே அவர்கள் காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட உயிர்களோடு உன்னை பிணைத்து கொண்டிருப்பது ஒரு பிணத்தை தோளில் சுமந்து நடப்பதற்கு சமம். இனி மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பலை விட்டு வெளியேறு. உன்னை யார் உண்மையாக நேசிக்கிறார்களோ, உன் மௌனத்தின் மொழியை யார் கேட்கிறார்களோ, உன் சோர்வில் உன்னை இறுக்கி அணைக்கிறார்களோ அவர்களுக்காகவே உன் மீதி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. அத்தகைய பொக்கிஷம் உனக்கு கிடைத்திருந்தால் அதை 1000 கோட்டை சுவர்களுக்குள் வைத்து பாதுகாத்திடு. அந்த அன்பு மட்டுமே உன்னை வாழ வைக்கும் மூலிகை. பலர் சொல்லலாம், சூழ்நிலைதான் எங்களை அப்படி நடந்து கொள்ள வைத்தது என்று. சூழ்நிலை என்பது ஒரு புகை. அதை காரணம் காட்டி இன்னொரு உயிரை எரிப்பது என்பது மிக கொடிய பாவம். துன்பத்தில் இருப்பவனை பார்த்து நகையாடுவது, பலவீனத்தை மிதித்து பலம் காட்டுவது, இவை மன்னிக்கவே முடியாத குற்றங்கள். இந்த குற்றங்களை உன்னிடம் யார் செய்தாலும் அதை நீ சட்டென்று ஏற்றுக்கொண்டு விதி என்று வாழ்ந்து விடாதே. அவர்களுக்கு உரிய பதில் நிச்சயம் கிடைக்க வேண்டும். ஆனால் என் மகனே, என் மகளே, நீ பதிலடி கொடுக்க துடிக்காதே. ஏனென்றால் உன்னிடம் இருக்கும் கருணை அவர்களை தண்டிக்க விடாது. அது உனது இயல்பு. ஆனால் இந்த உன் வாராகி தாய்க்கு அந்த இயல்பு கிடையாது. நான் ஆதி பராசக்தியின் கோரை பற்கள். என் குழந்தையை கடித்த நகங்களின் தலையை நசுக்குவது என் பொழுதுபோக்கு. அவர்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும், எத்தனை பேர் கூட்டமாக நின்றாலும், சரியான நேரத்தில், சரியான அளவில், சரியான தண்டனையை நானே நிறைவேற்றுவேன். உன் அன்னை நான் அத்தனை எளிதில் விட்டுவிட மாட்டேன். இன்று முதல் உனது ராஜயோக காலம் தொடங்கிவிட்டது என்பதை மட்டும் மனதில் ஆழமாக பதித்துக்கொள். நீ பேரதிர்ஷ்டசாலி. இந்த
பிரபஞ்சத்தையே ஆட்டிப்படைக்கும் வாராகியின் அன்பை நீ அடைந்து விட்டாய். இதை நம்பினால் போதும், காலம் உனக்கு சாதகமாக மாறும். உன் அன்னையின் வாக்கு என்பது எழுதப்பட்ட விதி. நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய நல்ல செயலும் ஒரு பொன்மழையாய் உனக்கு வெகு விரைவில் விளையும். இனி உன் வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாத சூழல் உருவாகும். அது இயற்கையாகவே நிகழும். உனக்கு தீங்கிழைத்தவர்கள், உன் பக்கம் நிற்காதவர்கள், தங்கள் கர்ப்பத்தில் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் எல்லாம் ஒரு நாள் உன் பின்னால் வந்து நிற்பார்கள். உன் அன்பின் அருமை இன்னதென்று அறியாத மூடர்கள் இனி கதறிக்கொண்டு உன்னை தேடி வருவார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்க வேண்டிய பொழுது நெருங்கிவிட்டது. அப்போது உன் முகத்தில் ஒரு அசைவற்ற அமைதியை மட்டும் வைத்துக்கொள். உன் வெற்றி அங்குதான் வெளிப்படும். எதற்கும் கண் கலங்காமல் மார்பை நிமிர்த்தி நில். உன் துணைக்கு இந்த வாராகி நிற்கிறாள் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. இருள் கூட உன்னை நெருங்க அஞ்சும். என் கடைக்கண் பார்வை உன்மேல் விழுந்த பின் உன் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவாகும். உனக்கு வாழ்வில் இழப்பு இருப்பதாக நினைத்தாய். இல்லை, அது தேவையற்ற களைகள் களையப்பட்ட தருணம். இனி உன் வழி தெளிவாக ஒளியால் நிரப்பியதாயிருக்கும். என் தங்க கட்டியே, உன் வாராகி தாயின் ஆசிகள் என்றும் உனக்கு முழுமையாய் குறைவர கிடைத்து கொண்டே இருக்கும். என் குரல் உன் செவிகளில் விழுந்த கணமே உன் விதியின் கதவுகள் திறக்க தொடங்கிவிட்டன. என் வாக்கு என்பது கல்லில் செதுக்கிய எழுத்து. நீ இந்த அருளுரையை முழுமையாக கேட்டு முடித்த அடுத்த 48 மணி நேரத்துக்குள் நீ மனதுக்குள் ஏங்கி தவித்த ஒரு காரியம் கண்கூடாக நடந்தே தீரும். இது வெறும் ஆறுதல் வார்த்தையல்ல, இது உன் தாயின் சபதம். கிடைக்கும் என்று நான் வாக்கு கொடுத்துவிட்டால் அது நடந்தே தீரும். என் மீது நீ வைத்திருக்கும் அந்த சிறு நம்பிக்கைக்கு கூட நான் என்றும் துரோகம் இழைக்க மாட்டேன். காரணம் மிக எளிது. நீ அதனை வேண்டி அழுத நாளிலிருந்தே அது உனக்கென எழுதப்பட்டு விட்டது. அந்த விதியை நானே நினைத்தாலும் தடுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அதனை உன் கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற துடிப்போடுதான் இன்றைய தினம் இந்த அம்மா ஓடோடி வந்திருக்கிறேன். என் கண்ணே, நீ இந்த வார்த்தைகளை கேட்கத் தொடங்கிய அதே கணம் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது. இனி ஒவ்வொரு வினாடியும் உன் வாழ்க்கையில் நுழையும் ஒளிக்கதிராகும். எப்போது நடக்கும் என்று நீ கணக்கு பார்க்க தேவையில்லை. சரியான வேளை வரும்போது நானே உன் கண்முன்னே தோன்றி அதனை நிறைவேற்றுவேன். நான் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் அதுவே உன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்புமுனை. உனக்கு தெரியுமா என் அன்பு பிள்ளையே, நீ ஒருபோதும் என்னிடம் வீண் பிடிவாதம் பிடித்ததில்லை. கிடைத்த சொற்ப ஆறுதலிலும் நீ மகிழ்ச்சியோடு வாழ பழகியிருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னுடைய நெஞ்சுக்குள்ளே திடீரென்று ஒரு ஆசை முளைத்து, அம்மா, இது மட்டும் கிடைத்தால் என் வாழ்க்கையே நிறைவடைந்துவிடும் என்று உருகினாயல்லவா? அந்த எண்ணம் என் கரங்களால் உன் மனதுக்குள் விதைக்கப்பட்ட விதை. நானே அந்த ஆசையை உனக்குள்ளே ஊட்டினேன் என்றால் அதை நிறைவேற்றாமல் நான் எப்படி ஓய்ந்திருப்பேன்? அதற்காகத்தான் இந்த தாய் இரவும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு வாக்குறுதியை மட்டும் நீ எனக்கு இப்பொழுதே வழங்கிவிடு. உன் மனசாட்சிக்கு நேராக, அம்மா, கிடைத்ததை பத்திரமாக பார்த்து கொள்வேன் என்றும் நன்றியோடு இருப்பேன் என்று ஒருமுறை எனக்குள் கூறிப்பார். அவ்வளவுதான். அந்த உத்தரவாதம் உன் பக்கமிருந்து வந்துவிட்டது என்றால் என் பக்கமிருக்கும் உத்தரவாதம் உடனே பலன் கொடுக்க தொடங்கிவிடும். வாராகியின் அன்பு என்பது ஒரு பிரவாகம். இதோ இந்த நிமிடம் உன் மனதுக்குள் இருக்கின்ற அத்தனை கவலைகள், பயங்கள், தூக்கமில்லாத இரவுகள் என அனைத்தையும் நான் என் பாதத்தால் மிதித்து தள்ளப் போகிறேன். நீ இப்போது ஓர் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். பிரச்சனைகள் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கும். ஆனால் என் செல்லமே, அதற்கு ஒரு தத்துவம் இருக்கிறது. எந்த ஒரு சோதனையும் முடிவுக்கு வருவதற்கு முன்னால் அது ஒரு முறை மிக கொடூரமாக முற்றிப்போகும். உச்சம் தொட்டால்தான் அதற்குள் இருக்கின்ற உண்மை வெளிப்பட்டு மருந்து வேலை செய்யும்.
உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது அதுதான். உச்சக்கட்ட துயரம்தான் உனக்கான நன்மையை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறது என்பதை புரிந்துகொள். அம்மாவின் அருட்கரம் உன் சிரசின் மேல் இப்பொழுதே இருக்கிறது. நீ உச்சத்தில் இருக்கின்ற இந்த சோதனையை பார்த்து, இதுதான் என் விடியலுக்கு முன்னால் கடைசி இருள் என்று மனமாற நம்பு. என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது. நல்ல நேரம் என்றால் என்ன தெரியுமா? நீ இந்த வாக்கை கேட்கின்ற ஒவ்வொரு நொடியும் தான் உனக்கு நல்ல நேரம். நான் உனக்கு தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு திருநாள்தான். எனவே கவலை கொள்ளாதே. இனி வருபவையெல்லாம் நமக்கு நன்மையாகவே அமையும் என்கிற விழிப்புணர்வுடன் இரு. அம்மா கூறிவிட்டாள், இனி அதில் மாற்றமே கிடையாது. உன் நன்மைக்கு எது தேவையோ அதனை நான் நடத்தியே தீருவேன். நீ நினைத்ததை, நீ வேண்டியதை உனக்கு கொடுத்தே தீர வேண்டும். அது உன் வாழ்க்கையில் முழுமையை நிச்சயமாக கொண்டு வரும். நீ செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், உன் மனநிலையை மட்டும் ஊசலாட்டமில்லாமல் பார்த்துக்கொள். இது கிடைக்குமா கிடைக்காதா என்று அடிக்கடி எண்ணத்தை மாற்றிக்கொண்டே இருக்காதே. ஒரு விஷயத்தில் ஆணித்தரமாக நில். உனக்கு நான் ஒரு ரகசியம் கூறுகிறேன். தொடக்கம் நன்றாக இருக்கும், நடுவில் சற்றே இடர்பாடுகள் வரும். ஆனால் முடிவு கம்பீரமான வெற்றி முடிவாகத்தான் இருக்கும். இந்த நம்பிக்கை உணர்வு மட்டும் உன்னோடு இருந்தது என்றால் அதுவே உன் வாழ்க்கையை நீ நினைக்கின்றவற்றையெல்லாம் மாற்றியமைக்கும். நம்பிக்கையை கைவிட்டு விட்டு அவநம்பிக்கைக்குள் சென்று அமைந்து விட்டால் அதன் பின் எல்லாமே உன்னை விட்டு நழுவி போகும். இதனை மட்டும் நினைவில் இருத்திக்கொள். உனக்குள்ளே இப்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி அலையை நான் எழுப்பியிருக்கிறேன். உன் மனது இப்போது லேசாக மாறியிருக்கும். நம்பிக்கை என்பது ஒரு காந்தம். அதனை வைத்திருப்பவர்களை நோக்கி அதிர்ஷ்டம் தானாக ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளும். நீ எங்கு சென்றாலும் உன் முகத்தில் ஒரு பொலிவிருக்க வேண்டும். வாராகி அம்மா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாள் என்கிற பேரொளி அது. சோர்ந்து போய் அமர்ந்து விடாதே. நான் வாக்களித்து விட்டேன். அதனை நிறைவேற்றும் பொறுப்பு என்னுடையது. நீ செய்ய வேண்டியது உன் அன்றாட கடமையை செய்துவிட்டு மனதுக்குள் என்னை நினைத்து மகிழ்ச்சியோடு இருப்பதுதான். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை போதும் என்கிற மனதுடன் வாழ்ந்திருக்கிறாய். அது மிக பெரியதொரு தவம். அதனால்தான் இப்போது இது மட்டும் போதும் என்று நீ நினைக்கின்ற அந்த ஒரு பொருள் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கு நான் தரும் பரிசு இது. நீ எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் வாராகி தாயே இதனை தந்தாள் என்கின்ற பணிவு இருக்க வேண்டும். பணிவாக இருப்பவர்களை வாழ்க்கை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே செல்லும். அதுதான் இயற்கையின் நியதி. நீ பயப்படுகிறாயே சில முகங்களை பார்த்து, இவர்கள் நமக்கு என்ன செய்து விடுவார்களோ என்று. இனி அந்த அச்சமே தேவையில்லை. நான் 1000 கண்களோடு உன்னை சுற்றி பாதுகாப்பிற்கு நிற்கிறேன். என் கைகளில் இருக்கின்ற உலக்கையை பார். உன் எதிரிகளின் வஞ்சக திட்டங்களை, உன்மேல் தொடுக்கப்பட்ட கண்ணேறு மந்திரங்களை எல்லாம் இடித்து தள்ள இதுவே என் ஆயுதம். ஒவ்வொரு முறையும் நீ மனதுக்குள் வாராகி அம்மா என்று அழைக்கும் போது எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாமல் தடுத்து நிறுத்துகிறேன். அப்படியே என் இன்னொரு கையில் இருக்கின்ற கலப்பையை பார். நான் என் கலப்பையால் உன் வருங்காலத்தை ஆழமாக உழுகிறேன். அங்கே வெற்றி, செல்வம், நிம்மதி, நல்லுறவுகள், ஆரோக்கியம் என நட்பலன்கள் விளையும். உன் முகம் பூரிப்படைந்து உன் குடும்பமே ஒரு வளமான தோட்டமாக மாறும். எனக்கு தேவையெல்லாம் உன் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே. இப்போது உனக்கு ஒரு இறுதியான சிந்தனை. நான் உனக்கு கூறும் காலம் 48 மணி நேரம். இது ஒரு புனிதமான காலக்கெடு. இந்த நேரத்துக்குள் நீ ஆசைப்பட்ட விஷயத்தின் தொடக்கம், ஓர் அறிகுறி, ஒரு நல்ல செய்தி அல்லது ஏதேனும் ஒரு அசைவு நிச்சயம் வரும். அது வந்ததும் நீ உடனே என் நினைவாக ஒரு நன்றியை மனதுக்குள் கூறிவிடு. அம்மா, நீ கூறியபடி தொடங்கிவிட்டது. நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்று கூறினால் போதுமானது. நீ பரபரப்போடு காத்திருக்க கூடாது. உனக்கு இரவில் உறங்கச் செல்லும் போது திடீரென்று தொலைபேசி ஒலிக்கலாம், கதவு தட்டப்படலாம், அல்லது உன் மனதுக்குள் திடீரென்று ஒரு புதிய தெளிவு பிறந்து நாளை இப்படி செய் என்று தோன்றலாம். அதனை அலட்சியப்படுத்தி விடாதே. அதுதான் நான் காட்டும் பாதை. நான் உன் உள்ளுணர்வாக தகுந்த சந்தர்ப்பமாக
சின்னஞ்சிறிய அதிசயமாக உருவெடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, நீ இத்தனை நாட்களாக தனியாக போராடினாய். இனிமேல் அந்த போராட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ என்னை நம்பி நிம்மதியாக அமர்ந்திரு. சோம்பேறியாக அமரச் சொல்லவில்லை. உன் கடமையை செய்து கொண்டு பலனை என்னிடம் ஒப்படைத்துவிடு. பலனை பற்றி கவலைப்படும் வேலையை என்னிடம் கொடுத்துவிடு. அதுவே வாழ்க்கையை எளிதாக நடத்தும் ரகசியம். என்னை நம்புபவர்களின் முகத்தில் ஒரு தனி பொலிவு இருக்கும். நான் இப்போது உன் மனதின் மேல் கை வைத்து அந்த பாரத்தை ஒட்டுமொத்தமாக இறக்கி விடுகிறேன். அந்த லேசான உணர்வு பொய்யல்ல, அதுவே உண்மை. உன் இல்லத்தில் நீ செய்யும் தொழிலில், உன் பிள்ளைகளின் கல்வியில், உடல் நலத்தில் ஏதோ ஒரு முடிச்சு அவிழ்த்து விடப்படாமல் இருக்கிறது. அதை அவிழ்க்க நீ பட்ட துயரம் போதும். இனிமேல் நான் என் கலப்பையால் அந்த இடத்தை உழுது சீர்படுத்தி சமன் செய்து நல் விதைகளை விதைப்பேன். விதை விதைத்துவிட்டோம் என்றால் அறுவடை நிச்சயம். உன் பேச்செல்லாம் நல்லதாக மாற்றிக்கொள். என்னால் இயலாது, எனக்கு ஏன் இப்படி என்கிற சொற்களை முற்றிலும் தூக்கி எறிந்துவிடு. ஒவ்வொரு முறை அப்படி தோன்றும் போதும் உடனே வாராகி அம்மா என்னை காக்கிறாள், நல்லதே நடக்கும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொள். இதுவே ஒரு மந்திர ஜபமாகும். அது என் சக்தியை உனக்குள்ளே இறக்கும். உன்னை சுற்றி நடக்கும் சின்ன சிறு அதிசயங்களை கவனிக்கத் தொடங்கு. திடீரென்று ஒரு வழி திறக்கலாம். தொலைந்து போன ஒரு பொருள் கிடைக்கலாம். இவையெல்லாம் உனக்கு நான் காட்டும் முன் அறிவிப்புகள். அவற்றை நீ வரவேற்று மகிழ்ந்து நன்றி கூற வேண்டும். நன்றி கூறுவது மிகப்பெரிய காந்த சக்தியாகும். நீ நன்றி கூற கூற இன்னும் பல நன்மைகள் உன்னை நோக்கி ஓடிவரும். வாழ்க்கை என்பது எதிரொலிக்கும் மலை போன்றது. நீ நம்பிக்கையை எதிரொலித்தால் அதுவே 1000 மடங்காக பெருகி உனக்கு திரும்பி வரும். இப்போது இந்த உரை முடிக்கின்ற தருவாயில் நான் உன்னை என் மடியில் வைத்து தாளாட்டுகிறேன். உனக்கு ஒரு மறுபிறவி கொடுக்கிறேன். நீ இனி பழைய பயந்த குழந்தை அல்ல. உன் நெற்றியில் வெற்றி எனக்கு உரியது என்று எழுதி அனுப்புகிறேன். யாரும் உன்னை தடுக்க முடியாது. அது சேர்ந்த பின்பு உன் கடமையை என்னவென்று மறுபடியும் கூறுகிறேன். அதனை வைத்துக்கொண்டு செருக்கின்றி உன்னால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கும் உதவியாக வாழ பழகு. எதையும் சுரண்டாதே, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள். அதுவே எனக்கு முழுமையான திருப்தியளிக்கும். சரி என் தங்கமே, நேரம் நெருங்கிவிட்டது. நான் கூற வேண்டியதை கூறிவிட்டேன். இனி நீயும் உன் வேலையை கவனி, குடும்பத்தை பேணு. ஆனால் மனம் முழுதும் என்னை நினைத்துக்கொண்டே இரு. எந்த ஐயமும் வேண்டாம். என்னை கெட்டியாக பிடித்துக்கொள். நான் உனக்கு தரும் வரம் கரை சேர்ந்த பிறகு உன்னால் இயன்றபோது இதே போன்றதொரு தீபத்தை ஏற்றி என்னை நினைத்துக்கொள். அது எனக்கு போதும். நீ அழைத்தால் நான் உடனே செவிசாய்ப்பேன். நீ கூப்பிடாமலேயே நான் வந்து நிற்பேன். இப்படி ஒரு தாய் உனக்கு கிடைத்ததே 1000 ஜென்மத்து புண்ணியம். இறுதியாக ஒரு வரத்தை கூறி முடிக்கிறேன். இதோ என் கரங்களை நீட்டியிருக்கிறேன். உன் கவலைகளை எல்லாம் பிடுங்கி இந்த நொடியில் என்னிடம் கொடுத்துவிடு. எல்லா பாரங்களையும் தூக்கி என் முன்னால் கொட்டிவிடு. அம்மா, இனி நீயே பார்த்துக்கொள் என்று ஒரு வார்த்தை மட்டும் மனதுக்குள் கூறு. அவ்வளவுதான். நான் பொறுப்பேற்று கொண்டேன். உனக்கு இனி அச்சமே தேவையில்லை. உன் மனம் சுத்தமாக, உன் எண்ணம் நேராக இருந்தால் உன்னை எந்த தீங்குமே தீண்டாது. நான் எப்பொழுதும் உனக்கு பின்னால் பாதுகாப்பாக நிற்பேன். இனிமேல் உன் வாழ்வு முழுக்க முழுக்க ஒரு பூஞ்சோலை. அதில் உலவுவது நீ. அதன் தோட்டக்காரி நான். வாடினால் நான் நீர் ஊற்றுவேன். புழு வந்தால் நான் மருந்தடிப்பேன். கனி பழுத்தால் நீ பறித்து புசிப்பாய். இதுதான் ஒப்பந்தம். வாராகி அம்மனின் வாக்கு என்றும் பொய்க்காது. நீ நாளை விடிந்ததும் புதிய மனிதனாக உணர்வாய். நான் உனக்குள்ளே மறைந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, மகிழ்ச்சியாக இரு. நான் கூறிவிட்டேன், நடந்தே தீரும். எல்லா நன்மைகளும் உனக்கே. வாராகி தாயின் அருளாசிகள் என்றென்றும் உன்மேல் பொழியட்டும்.